Hi, hello. Welcome back to meal prep video 2. Protein rich meals நம்ம பண்ணுறதுக்கு ஈஸியாக ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கலாம். சோம்பேறி சிக்கன் லிஸ்ட்டில் இந்த தந்தூரியும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஈஸி அண்ட் ஹோம்மேட் ஃப்ரெஷ் க்ரீம் எப்படி பண்ணுறது, ஹேர் லாஸ்க்கு நான் பண்ண பயோட்டின் பவுடர், நட்ஸாக மைக்ரோவேவில் எப்படி ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம், ஹோம்மேட் ரெடிமேட் சப்பாத்தி பல முறை குக் பண்ணி பெஸ்ட் வெர்ஷன் தான் நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். சோயா பீன்ஸ் பிழியும் போது ஒரு சூப்பர் டிப்ஸ் கொடுத்துருக்கேன். மயோவுக்கு பதிலாக ஹெல்த்தியான ஹம்மஸ் ப்ரிப்ரேஷன், மார்னிங் குக்கிங் ஈஸியாக்க சில டிப்ஸ், பன்னீர் வே வாட்டரை எப்படி நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம், ஜூஸி ஹோம்மேட் பன்னீர், சூப்பர் கிறிஸ்பி ஃபிஷ் ஃபிங்கர், இட்லி புசு புசுன்னு குஸ்பு இட்லி மாதிரி வேணுமா இந்த ரெசிபி ஃபாலோ பண்ணுங்கள். ஹோம்மேடாக பண்ணுற கார்டில் இந்த தண்ணி எப்படி வந்து நம்ம ஃபில்டர் பண்ணலாம். ஹலோ, வெல்கம் டு மை சேனல் சூர்யாஸ் லைஃப் ஸ்டைல். ஆல்ரெடி நான் ஒரு மீல் ப்ரிப்ரேஷன் வீடியோ போட்டிருக்கேன். பேசிக்கான நம்ம வெஜிடபிள்ஸ் கட்டிங் அந்த மாதிரி எப்படி பண்ணலாம், எப்படி நம்ம டைம் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த வீடியோவில் ஒரு ப்ரோட்டீன் ரிச் மீல் ப்ரிப்ரேஷன் நம்ம பண்ணி எப்படி ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ரெடிமேட் சப்பாத்தி பண்ணுறது, ஹம்மஸ் பண்ணுறதுலாம் நம்ம பார்க்கலாம் வாங்க. என்னோடய ஃபர்ஸ்ட் சஜஷன் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நம்ம வெஜிடபிள் சாப்பர் ஒன்று வாங்கி வச்சுக்கணும். இது நான் ஒரு 9 இயர்ஸாக வச்சுருக்கேன், நல்லாவே ஒர்க் ஆகுது. எலக்ட்ரிக் ஒன்று வச்சுருந்தேன், அது வந்து போயிடுச்சு. பட் இது வந்து நல்லாவே ஒர்க் ஆகுதுங்க. ஆனியன்லாம் கட் பண்ணும்போது நல்லாவே கண் வந்து இதாக இருக்கும். பட் இதில் கட் பண்ணும்போது எனக்கு நல்லாயிருக்கு. கேரட்லாம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும் இல்லையா, அதுக்காக இந்த ப்ராசஸர் வந்து எனக்கு நல்லாவே யூஸ் ஆகுது. ஆனியன் மட்டும் இல்லை, தக்காளி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஈஸியாக எனக்கு கிரேவி பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. போன ஜென்ரேஷன் மாதிரி இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே ஸ்மார்ட்டாக பண்ணி கொஞ்சம் சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு நமக்கான நேரத்தை நம்ம ஒதுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தான் ரொம்ப டைம் எடுக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது அதுதான். இதில் வந்து மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, அப்புறமா எண்ணெய் விட்டு அரைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா கலர் மாறாமல் இருக்குங்க. பாருங்கள், அதே மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது கிளாஸ் கண்டெய்னரில் பண்ணணும். நிறைய பேர்த்துக்கு அந்த க்ரீன் கலராக ஆகிடும், அந்த மாதிரி ஆகாமல் இருக்கும் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா. எனக்கு இது 7 to 10 டேஸ்க்கே நல்லாயிருக்கும். நான் பாருங்கள், ஒரு 4 நாள் கழித்து நான் கிரேவி பண்ணுறதுக்கு எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு வந்து நம்ம அரைச்சி வச்ச மாதிரி அப்படியே இருக்குன்னு சொல்லி. இந்த மஷ்ரூம் மட்டும் எப்போ வாங்கினாலும் ஒரு மாதிரி பிளாக் ஆகிடுது இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம க்ளீன் பண்ணுறது எப்படி பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். மைதா மாவு போட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா வந்து ட்ரையாக க்ளீன் பண்ணிக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அழுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக அது கொஞ்சம் கலருமே நல்லாயிருக்கும், நல்லா க்ளீனாகி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் நைட்டே இதை பண்ணி கட் பண்ணி ஒரு பவுலில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும். பட் மஷ்ரூம் பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக குக் பண்ணிக்கிறது நல்லது. 2 to 3 டேஸ் தான் மேக்ஸிமம். இப்போ ஒரு நாளில் காலையில் மீல் ப்ரிப் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம லஞ்சுமே முன்னாடியே பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். வெஜிடபிள்ஸ் எப்படி கட் பண்ணி சேவ் பண்ணலாம், என்ன மாதிரி கண்டெய்னர் யூஸ் பண்ணலாம், எப்படி ஸ்டோர் பண்ணலாம், ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி வந்து நம்ம முன்னாடி ஃப்ரிட்ஜில் வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், நான் லிங்க் கீழே கொடுக்குறேன். முருங்காய் இந்த மாதிரி தோல் உரிச்சு கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் குக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். லாங் டேஸ் வரணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் யூஎஸில் எனக்கு அதிகமாக கிடைக்கிறது இல்லை, அதனால் நான் லாங் டேஸ் வர்றதுக்காக நான் ஃப்ரீஸ் பண்ணி கூட வச்சுப்பேன். நம்ம தயிர் வரப்போடும் போது இந்த மாதிரி பவுலில் முன்னாடி நான் போட்டுட்ருந்தேன். இப்போ இந்த மாதிரி ரெக்டாங்குலர் பாக்ஸில் நான் போடுறேன். இதில் என்ன எனக்கு பெனிஃபிட் வந்துச்சு அப்படின்னா, நம்ம தயிர் ஒரே வரும்போது மேலே லைட்டாக அந்த தண்ணி விட்டு வரும் இல்லையா, அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி பாக்ஸ், இந்த மாதிரி ஷேப்பான பாக்ஸில் ஈஸியாக வந்து அதை ட்ரைன் பண்ணிக்க முடியுது. வீக் அண்ட் மீல் ப்ரெப்பில் மஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆயில் ஃபில் பண்ணி வைக்கிறது தான். அதே மாதிரி மசாலா டப்பாஸ்லாம் ஃபில் பண்ணுறது. என்னோடய சமையலில் தேங்காய் ரொம்ப வந்து நெசசரி. ஸோ அதனால் தேங்காய்லாம் வந்து கண்டிப்பாக நான் கேந்தியே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுப்பேன். துருவியுமே நான் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுப்பேன். ஸ்ப்ரவுட்டட் பயிர், அதுக்கப்புறம் வந்து ராஜ்மா, பீன்ஸ் இந்த மாதிரியெல்லாம் முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இதெல்லாமே நான் லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ ராப் ஆகட்டும், தந்தூரி ஆகட்டும், சிக்கன் கிரில் ஆகட்டும், எதுக்குமே வந்து மயம் இல்லாமல் நம்ம வாழ்கிறதே இல்லை. ஸோ மயோவுக்கு வந்து ஈக்குவலான டேஸ்ட்டில் நம்ம சூப்பரான ஹெல்த்தியான ஹம்மஸ் தான் பண்ண போகிறோம். நீங்கள் ஹம்மஸ் ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னாவே எல்லாருமே தகினி தனியாக ஆட் பண்ணுவாங்க. தகினி லிக்விட் தனியாகவும் கிடைக்குது. பட் நம்ம வீட்டில் எப்படி பண்ணலான்னா, ஒரு ஸ்பூன் எள் எடுத்துக்கலாம், ஆலிவ் ஆயில் எடுத்துகிட்டு அந்த எள்ளை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆலிவ் ஆயில் விட்டு இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச சன்னா, அதுக்கப்புறம் கொஞ்சம் 2 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். ஸோ பெரிய மிக்ஸிக்கு நான் மாற்றிட்டேன். இதில் ஹாஃப் ஆஃப் த சன்னா வந்து நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். மீதி ஹாஃப் வந்து நான் சன்னா மசாலா இல்லைனா சேலட் இல்லைனா கட்லெட் அந்த மாதிரி பண்ணுறதுக்காக நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஈஸி அண்ட் ப்ரோட்டீன் ரிச்னா கண்டிப்பாக சன்னா ஒரு பெரிய ஆப்ஷன் தான். ஒரு வாரத்தில் 1 இல்லை 2 தடவையாவது நான் இதை பண்ணிவிடுவேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஹாஃப் ஆஃப் த லெமன்
லெமன் ஜூஸ் ஊற்றிக்கிறோம். அந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம கிரைண்ட் பண்ணிவிட்டு எடுத்தாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நல்ல ஒரு மயோனஸ் லெவலுக்கு நல்லா வந்துருச்சு இல்லையா? பார்க்கவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்டாலும் ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ அன்ஹெல்தியாக மயோவுக்கு போடுறத விட இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அரைச்சிட்டு வந்தப்புறம் மேலே ஆலிவ் ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். ஒரு வாட்டி நீங்கள் சர்வ் பண்ணும்போதுமே உங்களுக்கு ஆலிவ் ஆயிலும் இதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெட் சில்லி பவுடர் போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக இங்கே அமெரிக்காவில் பீட்டா பிரெட் வச்சு சாப்பிடுவாங்க. பட் நம்ம எல்லா ரேப்புக்குமே யூஸ் பண்ணலாம். அண்ட் வந்து நம்ம சிக்கனுக்குமே வந்து தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனியன் ஸ்லைஸில் இந்த மாதிரி லெமன் ஜூஸ் போட்டுக்கிட்டு நீங்கள் ரேப்க்கெலாம் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நான் இங்கே ஒரு ரொட்டியை வந்து ஆல்ரெடி எக் போட்டு ரேப் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நான் மைனஸ் தான் முன்னாடிலாம் போட்டுட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் வருஷங்களாக நான் இதை தான் கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரேப்லாம் பண்ணுறோம் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் மைனஸ் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் யம்மி ரேப் வித் ப்ரோட்டீன் ரிச் ஹம்மஸோடு நம்ம பண்ணியிருக்கோம். மீதி இருந்த சன்னாவை நான் இந்த மாதிரி சாலட் மாதிரி பண்ணி நெக்ஸ்ட் டே ஈவினிங் ஸ்நாக்காக நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டோம். என்னென்ன மீல் ப்ரிப் பண்ணுறோன்றது மட்டும் இல்லாமல் அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்றது சொன்னால் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் அப்படின்றதுக்காக நான் அதை ஷேர் பண்ணியிருக்கேன். வெஜ்ஜில் ப்ரோட்டீனுக்காக நம்ம தவிர்க்கவே முடியாத ஒன்று அப்சல்யூட்லி பன்னீர் தான். ஸோ இந்த பன்னீர் மேக்கர் நான் இந்தியாவில் வாங்கிட்டு வந்தது தான். இப்போ பன்னீர் கடையில் கிடைக்கிறதே வந்து நிறையா ஃபேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம வீட்டில் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பால் நல்லா காய்ச்சி கொதி வரும்போது நம்ம வந்து லெமன் ட்ராப்ஸ் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்தளவுக்கு வந்து திரிஞ்சு வந்துடும். பன்னீர் மேக்கர் பாக்ஸை நான் ஒரு பவுலில் வச்சுக்கிட்டேன். ஸோ தட் அந்த நம்ம தண்ணி வரும் இல்லையா, அது வே வாட்டர்னு சொல்கிறாங்க, அதை வந்து நம்ம வந்து அடுத்த கிரேவிக்கு யூஸ் பண்ணலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதில் நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அதை நான் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலுக்குள்ளே அதை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம தனியாக ஒரு மூடி போட்டு எடுத்து அதை நம்ம தனியாக பிரித்து வச்சுக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதுலேயும் நிறையா சத்து இருக்குது. ஸோ நான் வந்து பன்னீர் பட்டர் மசாலா இல்லைனா வந்து வெஜ் குருமா அந்த மாதிரி நீங்கள் கிரேவியெல்லாம் பண்ணும்போது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மேலே ஒரு வெயிட் வச்சிட்டோம் அப்படின்னா இன்னுமே சீக்கிரமாக வந்து ரெடியாகி வந்துடும். பாருங்கள் தண்ணி நல்லா ட்ரிப் ஆகுது. இதுலேயே நீங்கள் ப்ளைன் பன்னீர் பண்ணாமல் சில்லி ஃப்ளேக்ஸ், கொத்தமல்லி தழை, கஸ்தூரி மேத்தி அந்த மாதிரிலாம் போட்டு கூட நம்ம வந்து மசாலா பன்னீராக பண்ணலாம். அது இன்னுமே கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தேவையில்ல, ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளேயே ரெடியாகி வந்துருச்சு பாருங்கள். ஸோ பன்னீர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நம்ம வந்து தண்ணியில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க. வீட்டில் பண்ணுற பன்னீர் ரொம்பவே சாஃப்டாக தான் வந்துடும். நீங்கள் வந்து புர்ஜிக்கு பண்ணால் ஈஸியாக இருக்கும். பட் கிரேவியெல்லாம் பண்ணும்போது உடஞ்சி வரும். பன்னீர் உடனே பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அப்புறமா கிரேவி பண்ணோம் அப்படின்னா உடஞ்சி வராமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நான்வெஜ்குள்ளே போயிடலாம். இது வரைக்கும் வெஜ் ப்ரோட்டீன் ரிச் பொருளெல்லாம் நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஃபிஷ் ஃபிங்கர் தான். நம்ம பசங்களுக்கு யாருக்கெல்லாம் தான் பிடிக்காது, சின்ன பசங்களுக்கு ஃபிஷ் பிடிக்காத பசங்க கூட சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரெசிபி தான். நான் இங்கே திலாப்பியா ஃபிஷ் தான் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த அளவுக்கான ஃபிஷ்ஷுக்கு நான் வந்து 2 எக் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர், கொஞ்சம் தேவையான அளவுக்கு சால்ட், 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர், கரம் மசாலா, அவ்வளோதாங்க இதுக்கு தேவையானது. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே லெமன் பெப்பர் பிரெட் க்ரம்ஸ் தான் வாங்கியிருக்கேன். இது ஃப்ளேவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. ஸோ டிப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து இதை ஃப்ரீஸ் பண்ணியும் வச்சுக்கலாம். நான் வந்து இதை 1 வீக் அப் டு 10 டேஸ் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி லஞ்ச் பாக்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து லஞ்சில் வந்து நம்ம வெரைட்டி மீல்ஸ் அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா கூட நம்ம வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி ஹார்டாக ஒர்க் பண்ணுறப்போ இன்பிட்வீனில் நாமளும் மில்க் ஷேக் எடுத்துக்கணுங்க. நான் ராகி ஸ்மூத்தி ரெசிபி ரொம்பவே ஹெல்த்தியான ஒன்று நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். என்னோட 1.5 இயர் ஓல்டுக்கு அது ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு. நட்ஸ், டேட்ஸ் எல்லாம் போடுறதுனால ரொம்ப ஹெல்த்தி ஒன். ஸோ நம்ம ஃபிஷ் ஃபிங்கர் ப்ரிப்பரேஷன் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஜிப்லாக்கில் போட்டு நம்ம வந்து ஃப்ரீசரில் பண்ணி வச்சுக்கலாம். இதே நீங்கள் சிக்கன் பிரெஸ்ட் இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட சேம் மேரினேஷன் பண்ணி அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிஸி டே, நமக்கு வெளியே வேலை இருக்குது, நம்ம போயிட்டு வந்து டக்குன்னு ஒரு லஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஒரு வெரைட்டி மீல்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஃப்ரீசரில் ரெடியாக இருக்கும் எடுத்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லாவே ஒரு காம்பினேஷன் நல்லாயிருக்கும். 3 டேஸ்க்கு அப்புறம் ஃப்ரீசர்லேருந்து நான் எடுத்திருக்கேன். இப்படி இருக்கும். நீங்கள் லைட்டாக கையில் டச் பண்ணாவே நல்லா பிரிஞ்சு வந்துடும். சூடான நெல்லை அப்படியே போட்டு பொரிச்சிக்கலாம். சோயா பீன்ஸை ஹாட் வாட்டர்லேருந்து பிழியறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா, இந்த பன்னீர் மேக்கர் இருக்கு இல்லையா, அதை வச்சே நான் வந்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிட்டேன். இது ஒரு நல்ல ஹேக். எனக்கு கை சுடாமல் அப்படியே ஈஸியாக வேலை முடிஞ்சுது.
நெக்ஸ்ட் இந்த ரெசிபி எனக்கு ஒரு லைஃப் சேவர்னு சொல்லுவேன். நம்ம எப்பவும் போல் சப்பாத்தி மாவு பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். நான் வந்து முன்னாடியெல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக ஹார்டாக பிசைஞ்சிட்டு இருந்தேன். இந்த ப்ரிப்ரேஷன், அதாவது ப்ரிப்ரேஷன் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, சப்பாத்தியை வந்து ஸ்டோர் பண்ணுற ப்ராசஸ்க்கு கொஞ்சம் நீங்கள் வந்து நல்லா இலகுன மாதிரி இருக்கணும் மாவு. ஸோ ஒரு ஒரு 10 செகண்ட் இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி போட்டு நம்ம இந்த அளவுக்கு ஒரு ஹாஃப் குக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சுட்டு ஹாஃப் குக் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறது எப்படி அப்படின்னா, கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஜிப்லாக்கில் போட்டு, முக்கியமாக இந்த மாதிரி தான் போடணும். நம்ம மடக்கி அப்படியெல்லாம் வச்சோம் அப்படின்னா அது வந்து கட்டாயி வந்துடும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுனால. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக ஒரு ஜிப்லாக்கில் போட்டு எடுத்துக்கோங்க. வேறு ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே இல்லை. நான் எண்ணெய் கூட போடலை. லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன். இது இன்னுமே பெட்டராக இருந்துச்சு. ஸோ லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி நம்ம ஹாஃப் குக் பண்ணி இந்த மாதிரி ஜிப்லாக்கில் போட்டு எடுத்துக்கலாம். 2 டேஸ் முடிஞ்சு 3rd டே நான் அதை வெளியே எடுத்து நான் குக் பண்ணி பார்த்தேன். அந்த எண்ணெய் விடாமல் பண்ணேன் இல்லையா, அது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. பட் எண்ணெய் விட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் நெக்ஸ்ட் டைம். அது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சாஃப்டாக வந்துருச்சு. இதுக்கு வந்து நமக்கு முக்கியமாக நம்ம 2 நோட் பண்ணணும். என்ன அப்படின்னா, மாவு வந்து கொஞ்சம் நல்லா இலகுன மாதிரி நம்ம பிசைஞ்சு போட்டு வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம லைட்டாக அந்த ஹாஃப் குக் பண்ணும்போது ஆயில் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்துடுது. நான் ஒரு 5 டேஸ் வரைக்குமே வச்சுட்டேன். ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா இருந்துச்சுங்க. இந்த மாதிரி மார்னிங் ரஷ்ஷில் பாப்பாவுக்கு வந்து நான் குக் பண்ணி கொடுக்கும்போது இந்த மாதிரி ஈஸியாக இருந்தது எனக்கு ரெடிமேட் சப்பாத்தி. யூஸ்வலி ஸ்டோர் பாட்டிலாம் வாங்கிட்டு தான் இருந்தோம். அதில் என்ன ஆட் பண்ணுறாங்க என்னன்னு தெரியாமல் நான் இப்போ வந்து நானே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ண ரெசிபி தான். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப் டு 5 டேஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் ஈஸியாக நம்ம வந்து பேக் பண்ணி கொடுத்துட முடியுது. சாலட்க்கு இல்லை ராப்க்கு இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நீங்கள் இந்த வெஜிடபிள் பீலர் இருக்கு இல்லையா, அதில் பண்ணிக்கிட்டிங்கன்னா எவ்வளோ தின் ஸ்லைசஸாக வருது பாருங்கள். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சாலட் கம்மியாக சாப்பிட்றது கூட அதிகமாக சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தின் ஸ்லைசஸ் பண்ணிக்கிட்டா. ஸோ நான் பண்ண ஹோம்மேட் பன்னீர்லேருந்து தான் ஒரு ராப்க்கு வந்து நான் ஒரு மசாலா பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கும்போதே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். நம்ம நார்மல் ஸ்டோர் பாட் பன்னீர் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் இல்லையா, இது வந்து ரப்பரியாகவே ஆகாதுங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் டிப் தான். பன்னீர் பட்டர் மசாலா கடையில் வாங்குகிற டேஸ்ட்டே வராது இல்லையா நம்ம வீட்டில் பண்ணும்போது. ஸோ அதுக்கு 2 ரீசன் இருக்குது. அவங்க வந்து கடைசியாக ஃப்ரெஷ் க்ரீம் பால் காய வைப்போம் இல்லையா, அந்த ஆடையை எடுத்து வச்சுக்கலாம், ஃப்ரீசரில் வச்சிடணும். 1 வீக்காக சேவ் பண்ண அந்த பால் ஆடையை முன்னாடியே ஒரு 1 ஹவர் முன்னாடி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டிங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் மாதிரி சூப்பராக வந்துடும். இன்னொன்று கஸ்தூரி மெத்தி கண்டிப்பாக ஆட் பண்ணுங்க. அது போட்டால் தான் அந்த டேஸ்ட் வரும். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறதுனால அந்த புளிப்பு இனிப்பு எல்லாமே சேர்ந்து ஒரு சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் ப்ரோட்டீன் அப்படின்னாவே நமக்கு ஞாபகம் வர்றது சிக்கன் தான். ஸோ வந்து ஓவர் நைட் மேரினேட் பண்ணி வச்ச ஒரு தந்தூரி சிக்கன் தான். இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு மசாலா, தந்தூரி மசாலான்னு தான் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர், கொஞ்சம் லெமன் ஜூஸ், அவ்வளோதான். இதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே நீங்கள் ஓவனில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா நம்ம லஞ்சுக்கு ரெடியாக. மேலே கொஞ்சம் சாட் மசாலா தூவி இறக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இன்ஸ்டன்ட் பாட் இருக்குன்னா ஒரு சூப்பர் ஹேக் சொல்கிறேன். நீங்கள் காலையில் உங்களுக்கு பருப்பு வந்து சாம்பாருக்கு ரெடி ஆகணுன்னா நைட்டு நீங்கள் தூங்கும்போது ஒரு 11 o'clock அந்த மாதிரியே நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கிட்டு ஒரு 4 hours 5 hours கழிச்சு ஆன் ஆகுற மாதிரி டிலே டைம் வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் பருப்பு வெந்து ரெடியாக இருக்கும். இதில் ஒரு லிட்டர் வச்சு மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதில் நீங்கள் ரைஸ் வேணும், வெரைட்டி ரைஸ் பண்ணணுன்னா கூட நம்ம ரைஸை தனியாகவும் வேக வச்சுக்கலாம். ஸோ இட்லி மாவு ரெசிபி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக நான் அதை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து இங்கே யூஎஸில் 3:1, அதாவது 3 கப் ரைஸுக்கு 1 கப் உளுந்து தான் போடுறோம். நம்ம 1 வீக்குக்கு மீல் ப்ரிப் பண்ணல அப்படின்னா கூட ப்ரீவியஸ் ஈவினிங் அட்லீஸ்ட் இந்த ப்ராசஸ் எல்லாம் நம்ம பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் ரஷ்லாம் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக. இட்லிக்கு மாவு அரைக்கும் போது நம்ம அரிசி ஊற வைக்கிற டைமுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். 3 to 4 hours ஊற வச்சா போதும். அதுக்கு மேலே ஊற வைக்க தேவையில்லை. ஓவர் நைட்லாம் ஊற வச்சோம்னா கண்டிப்பாக இட்லி நல்லா வராது. அதே மாதிரி உளுந்து வந்து பார்த்திங்கன்னா நான் 2 hours தான் ஊற வைப்பேன். கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்குவேன். நிறையா வெந்தயம் ஆட் பண்ணாலும் இட்லி ரொம்ப ஃப்ளாட்டாக வர மாதிரி இருக்கும். நல்லா புளிச்சு வந்துட்டாவே இட்லி நல்லா ஃப்ளஃபியாக வந்துடும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோன்னாவே இந்த மாதிரி புஸ்ன்னு நல்லா குஸ்பு இட்லி மாதிரி சூப்பராக வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா மீல்லையுமே ப்ரோட்டீன் ஆட் பண்ண நம்ம வந்து மறந்துடக்கூடாது. இந்தியன்ஸ் ஆனால் நம்ம ப்ரோட்டீனே நிறையா எடுத்துக்கிறது இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம அட்லீஸ்ட் ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சாவது நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் மீல் ப்ரிப்பே நான் பண்ணிட்டுருக்கேன். ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி பிடிக்கிறதுனால தான் நம்ம வந்து ப்ராப்பரான பேலன்ஸ்டு டயட்டே நம்ம எடுத்துக்க மாட்டேங்கிறோம். கண்டிப்பாக ப்ரோட்டீன், ஃபைபர்னு பேலன்ஸ்டான டயட் எடுத்துக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோவில் இருக்க சில டிப்ஸாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோ ரொம்ப லென்த்தாக போனதுனால நான் பார்ட் 1 பார்ட் 2 பண்ணியிருக்கேன்.
பேன் கேக் ரெடிமேட் மிக்ஸ் எப்படி பண்ணுறது, அதில் வந்து பேன் கேக் மட்டும் இல்லை, இந்த மாதிரி பணியாரமும் பண்ணிக்கலாம். ஸோ சவுத் இந்தியன் குக்கிங்க்கு தேவையான பேஸ் ரெசிபி எப்படி பண்ணலாம், அதை எப்படி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்து நட்ஸ் பவுடர், இதில் வந்து பயோட்டின் ரிச்சாக நான் பண்ணியிருக்கேன். இந்த நட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி மைக்ரோவேவில் ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸும் நான் சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி நான் பீனட்ஸை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுறது மைக்ரோவேவில் எப்படி பண்ணணும், எவ்வளோ நிமிஷம் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்ற டிப்ஸ் நான் கொடுத்துருந்தேன். ஸோ அடுத்தது வந்து நம்ம நட்ஸ் எப்படி பண்ணலாம் மைக்ரோவேவில் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த பயோட்டின் ரிச், அதாவது வந்து ஹேர் லாஸ் அதிகமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி நட்ஸ் லட்டு போட்டு சாப்பிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல ஹேர் லாஸ் வந்து குறையுதுங்க. இந்த ரெசிபியெல்லாம் பார்ட் 2 வீடியோவாக வரப்போகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. Happy cooking, happy eating. Thanks for watching.